என்னாச்சு? ஏன் உஷா, ஏரோப்ளேன்ல இருந்து குதிச்சா செத்து போயிடுவான்னு சொன்னாங்களே, நீ இன்னும் சாகலையா? நீ இன்னும் சேஞ்ச் ஆகலையா? நான் திரும்பிட்டேன். நெய்வராச்சே பார்த்தேன், பேசினேன். உஷா, டிராயிங் மாஸ்டரா? இவர் பெரிய ரைட்டர். உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறதா சொன்னாங்களே, வருவாரா? ஆமா. ஹலோ ஹலோ, திங்க் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எப்படி திங்க் பண்றீங்க நான் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை தான் எழுதுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல மூளை வேணும், அப்புறம் பேப்பர் பேனா வேணும். முதல்ல எங்களுக்கு போ. யூனிட் போட்டு விட்டா. ஆமா, இவர் யாரு? நேபர், பக்கத்து எஸ்டேட் ஓனரோட சார். ஆமா, we are very rich. உஷாவை என் ஃபாதர் பொண்ணு கேட்டா எனக்கு தான், பட் இவ முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா? அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஐ ஹாவ் a fine girl. She looks very nice. நான் வரேன். ரைட்டர், நான் லவ் அஃபேர்ல ஃபெயில் ஆயிட்டா உங்ககிட்ட சொல்றேன். அதை வச்சு நீங்க ஒரு கதை எழுதுங்க. எனக்கு லேடி கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும் இல்லையா? நான் வரேன். புத்திசாலியான பையன். எப்படி சொல்றீங்க? தோல்வி எதிர்பார்த்தே காதலிக்கிறான் இல்லையா? So he is a very peculiar character. நீங்க மட்டும் என்னவா? எல்லாரும் பிள்ளையா சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க பிரம்மாண்ட உங்க பேர் எழுதி நிறுத்திட்டீங்களே. பிள்ளையாருக்கு என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு இந்த பிரம்மாவுக்கு உண்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். Go ahead. உங்க உண்மையான பேரு பிரம்மா தானே? இல்ல, கௌதமன். கௌதமன். புத்தரோட பேரு நல்லா தானே இருக்கு? பொருத்தமா இல்ல. கௌதமன் ஆசைகளை அடக்கினவன், நான் அப்படி இல்ல. ஆசைகளை அடக்க முடியாதவன், அப்படி அடக்கிறது தப்புன்னு சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உஷா, என்ன மம்மி? பாடக்காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு கட்டி போயிடும். வாப்பலாம். வாழைக்காற்று வெளியில இருந்தா மட்டுமில்ல, வீட்டுக்குள்ள இருந்தாலும் வரும்.